Daily. Taste the Daily. புரட்சி தலைவரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆந்திர மாநில அதிமுக சார்பில் திருப்பதி மாவட்டம் நாராயணவனம் பகுதியில் நடைபெற்றது. ஆந்திர மாநில கழக செயலாளர் டாக்டர் வி அம்புரோஷ் வில்சன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ ஹரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த கூட்டத்தில் சித்தூர் மாவட்ட செயலாளர் முத்துக்குமரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பாடியநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழவரம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன் பட்டினத்தில் தூண்டில் வளைவு பாலம் மற்றும் மணல் திட்டுகளை அகற்றக்கோரி 7வது நாளாக கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மீனவர்கள் படகு மூலம் செல்ல முடியாத மணல் திட்டுகளை அதிமுக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் மீனவர்களின் கோரிக்கையை கழக பொதுச் செயலாளரிடம் எடுத்துரைத்து சட்டப்பேரவையில் ஒழிக்க செய்வேன் என்று முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் உறுதியளித்தார். நாங்கள் இதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு நாங்கள் வழிகாண்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சூளை பகுதியில் மாவட்ட மகளிரணி செயலாளர் மல்லிகா பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், மாவட்ட மாணவரணி செயலாளர் ரத்தன் பிருத்வி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட மீனவரணி செயலாளர் சுமன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர்.